பாங்கான பூங்காவே
ஓங்கார நாதம் இது. புனித பாத்திரத்தை ஏற்றிருக்கும் மடியினுடைய வணக்கங்கள் பல. வடதிசையில் திணைமலை, தென் திசையில் பரங்குன்றம், தென்பழனி மேற்கெல்லை, இடைப்பட்ட திசையெல்லாம் எளிதாக நீங்கிருந்தும் என் இதயத்தில் எப்போதும் நீங்காமல் இருந்து என்னையும் என் நாட்டு மக்களையும் எல்லோரும் எல்லா நலன்களும் பெற நீதான் அருள் புரிய வேண்டும். முருகா, கந்தா, கடம்பா, கதிரிவேலா, கார்த்திகேயா, சண்முகா, சரவணா, சொடாட்சரா, ஆறுமுகா, குகா, குமரா, செந்தில் முருகா, சிந்தூர் வடிவேலா, காங்கேயா, சுவாமிநாத, தண்டா, இதுவாணி படையப்பா என்றெல்லாம் சொல்லக்கூடிய அந்த 6 விடைகளுக்கும் சொந்தமான அந்த 6 விடையப்பாவை எப்படியெல்லாம் வணங்க வேண்டும்? வாங்கண்ணே, இங்கு வள்ளியாக எடுத்துக்கொண்டிருக்கும் கொல்லுடியை சேர்ந்த ராதாஸ்ரீ அவர்களுக்கு இந்த விழாக்கப்பட்ட சாராகவும் கிராமத்தை சாரமாகவும் பொன்னாடி எதுக்கு உரிக்கப்படுகிறது. எங்களையெல்லாம் பெருமைப்படுத்தும் விதமாக எங்களுக்கெல்லாம் முன்னாடிகள் அணிவித்து பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கும் அன்புலங்களுக்கும் மற்றும் ஊர் கிராமத்தார்களுக்கும் என் சார்பாக நான் சார்ந்திருக்கக்கூடிய கலை குடும்பத்தாரின் சார்பாக நன்றி 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 கிடந்த வணக்கம். வரத பார்த்தா பயமா கிடக்கு. என்னமோ வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி, வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி, பழனி மலையாண்டி, வரம்பேண்டி வருவோர்க்கு அருள்வாண்டி, வரம்பேண்டி வருவோர்க்கு அருள்வாண்டி, அவன் தாண்டி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி, பழனி மலையாண்டி, சிவனாண்டி மகனாகி பிறந்தாண்டி, அன்று சிவன்
எங்கெங்கு மாள்கின்ற எழிலான சக்தி மாதா அமைதி வழி கண்டவளே அழகு உருவம் கொண்டவளே அன்னை முத்துமாரிமையே இமையால் தேவியே ஏகாந்த நாயகியே காளி நீலி திருசூலி என்றெல்லாம் சொல்லக்கூடிய அந்த அத்தனை அவதாரங்களுக்கும் சொந்தக்காரியான அந்த ஆதிபரா சக்தி எப்படியெல்லாம் வணங்க வேண்டும். வெற்காடி வாழ்ந்திருக்கும் ஆதிபரா சக்தியவள் வேல்முருகன் நன்னையவள் வேட்டுமரம் தந்திடுவாள். வேற்காடு வாழ்ந்திருக்கும் ஆதிபரா சக்தியவள் வேல்முருகன் அன்னையவள் வேட்டுமரம் தந்திடுவாள். பார்க்கடலால் அவள் கருணை பெருகிடவே செய்திடுவாள். வாழ்க்கடல் அவள் கருணை பெருகிடவே செய்திடுவாள். பக்தர்களை கண்டிமைப்போம் எப்போதும் காத்திடுவாள். பக்தர்களை கண்டிமைப்போம் எப்போதும் காத்திடுவாள். வேற்காடு வாழ்ந்திருக்கும் ஆதிபரா சக்தியவள் வேல்முருகன் அன்னையவள் வேட்டுமரம் தந்திடுவாள். தீராத வினையெல்லாம் தீர்த்து வைக்கும் தெய்வம் அவள். தீராத வினையெல்லாம் தீர்த்து வைக்கும் தெய்வம் அவள். போராட்டும் பாவங்களை வரதோடச் செய்பவளாம். திருச்சாம்பல் அணிந்தோரை திடமுட்டி காப்பவளாம். திருமாலின் சோதரையாம் கருணாநிதியாம். வேற்காடு வாழ்ந்திருக்கும் ஆதிபரா சக்தியவள் வேல்முருகன் அன்னையவள் வேண்டுவரும் தந்திடுவாள். எங்கும் நிறைந்தவளாம் ஏகாந்த ரூபிணியா எங்கும் நிறைந்தவளாம் ஏகாந்த ரூபிணியா மங்களமாய் வாழ்வழிக்கும் மணிகண்டன் தாயவளா மங்களமாய் வாழ்வழிக்கும் மணிகண்டன் தாயவளா சங்கரன் முதனாரனும் பண்டிடு வரதி மதையாம். சங்கரன் முதனாரனும் பண்டிடு வரதி மதையாம். பண்டிடு கொண்டவளாம் பரமசிவன் நாயகியாம். பண்டிடு கொண்டவளாம் பரமசிவன் நாயகியாம். வேற்காடு வாழ்ந்திருக்கும் ஆதிபரா சக்தியவள் வேல்முருகன் அன்னையவள் வேண்டுமரம் தந்திடுவாள். பார்க்கடலால் அவள் கருணை பெருகிடமே செய்திடுவாள். பார்க்கடலால் அவள் கருணை பெருகிடமே செய்திடுவாள். பக்தர்களை கண்டிமைப்போம் எப்போதும் காத்திடுவார் பக்தர்களை கண்டிமைப்போம். எப்போதும் காத்திடுவார் வேற்காடு வாழ்ந்திருக்கும் ஆதிபரா சக்தியவள் வேல்முருகன் அன்னையவள் வேண்டுமரம் தந்திடுவாள். வேண்டுமரம் தந்திடுவாள். வேண்டுமரம் தந்திடுவாள். குழவை போடுறதுல பெண்கள்லாம் நல்லா குழவை போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ம் ஆனா எங்களே தோக்கடிச்சு ஊத்தியில பயங்கரமா குழவையெல்லாம் போடுறீங்களே. கோயில் பூசாரிம்மா ஏ, நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆமா அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். ஏன்னு கேளுங்க, இப்பெல்லாம் யாருக்கும் குழவை போட தெரியறதே கிடையாது இப்போ உள்ள பெண்களுக்கெல்லாம். ஆமா, உங்கள்கிட்ட வந்து முதல்ல கத்துக்கணும். எனக்கே தெரியாது. குறிஞ்சி வெள்ளை பரதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய ஐவகை நிலங்களில் குறிஞ்சி எழுத்துக்கு தலைவருமான எனது நிலைமான நம்பிராஜனுக்கும் நங்கை முகனுக்கும் வளர்ப்பு மகளாக வளர்ந்து கொண்டிருக்கும் இந்த வள்ளியாகிய நான் 5 வயதிலிருந்து அறியா பருவத்திலிருந்த முருகனுக்காக எப்படிலாம் காத்து கொண்டிருக்கிறேன் தெரியுமா? இந்த உலகத்தில் நான் பிறந்ததே அவருக்காக தான். இங்க வந்திருக்கிறதும் கூட அவருக்காக தான். எந்த குழந்தையாவது பிறக்கும் பொழுது பேசுவான். ஆனால் அந்த வள்ளியாகப்பட்டவள் பிறக்கும் பொழுதே குகா குகா என்று அவருடைய நாமங்களை சொல்லிக்கொண்டே பிறந்தவள். அப்பேற்பட்ட வள்ளியாகிய நான் அவருக்காகவே பிறந்து அவருக்காகவே வளர்ந்து அவருக்காகவே காத்துக்கிட்டே இருக்கேன். எப்படி வருவார், எப்பொழுது வருவார், எப்பொழுது என் கரங்களை பிடிப்பார், எப்பொழுது எனக்கு மாலை இடுவார் என்று ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொருகமாக கழித்துக் கொண்டிருக்கும் இந்த வள்ளியாகி என்னை எப்பொழுது ஆட்கொள்ளப் போகிறாய் முருகா முருகா முருகா, என்றைக்கு உன் பாதங்களை நான் சரணடைகிறனோ அன்றைக்கு தான் என் பிறப்பிற்கே ஒரு அர்த்தம். மணியே மணிக்குயிலே மாலையிலங்கதிரழகிரே கொடியே கொடிமலரே கொடியிடையின் நடையிழகே
தொட்டையிடம் பூமணக்கம் துளிக்கரமோ துடையினுக்கும் பூமர பாவனியடி இங்கு நான் பாடும் பாமர பாடலியடி மணிகி மதிக்குயிலே மாழவிழும் கதிரழகே கொடியே கொடிமலரே கொடியிடையில் நடுவழகே பொன்னில்வடி தேசிலகே பிரம்மன்படி தாங்குனையே வண்ணமகிழ் போல வந்த பார்வனே என்னை கிணிக்கும் நிலையே எங்கும் கொடுக்கும் கழகே உன்னை எண்ணி வாழும் எந்த நாவிலே கண்ணிமைகள் தூண்டிலிட்டு காதல் தன்னை தூண்டிவிட்டு எங்க வரும் என் பிள்ளையே எண்ணி வெள்ளையானரித்து பேசிப்புட்டு காதலித்து இன்பம் கண்ட காரணத்தால் சொல்லி சொல்லி ஆசை விட்டேன் முடியிடையில் பாசம் பூமர பாவனியடி இங்கு நான் பாடும் தாமர பாடலியடி மணியே மணிக்குயிலே மாலையிலும் கதிரழகே கொடியே கொடிமலரே கொடியிடையில் நடையழகே கண்ணிமைகளை வகுத்தி கனவுகளை துவத்தி என் மனதினால் முடித்து என் உயிரிலே உறுத்தி கண்டபடியனை துருத்தி மகள் வாங்கி தந்த மூக்குத்தி ஓடிமதி ஓசையன்று ஓடிவந்த யாழ் முழக்க ஓடி வந்து கேட்க வரும் சுடைமலர் மாலை கொண்டு ரூபமிட்டு தூண்டிலிட்டு கூடை விட்டு வாழ்ந்த வரும் வானவர்கள் அன்னை பெருநேரம்மா விட்டேற்றுதம்மா பூமர பாவனியடி இங்கு நான் பாடும் பாமர பாவைக்கு மணியே மணிக்குயிலே மாலையிலும் கதிரழகே கொடியே கொடிமலரே கொடியழகின் நடையழகே தொட்டகிடம் பூமணக்கும் துள்ளிக்கரமோ தொட்டகிடும் பூமர பாவனியடி இங்கு நான் பாடும் பாமர பாவைக்கு லா 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 லா. ஓ, லா 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 லா. வள்ளிக்கிழங்கு தோண்டி எடுக்கப்பட்ட பள்ளத்தில் கண்டெடுக்கப்பட்டு எனக்கு வள்ளி என்ற பெயர் சூட்டி என்னை சீரோடும் சிறப்போடும் எனது தந்தையும் 7 அண்ணன்களும் வளர்த்து வருகிறார்கள். இந்த நிலையில் எங்கள் அப்பாவுக்கு ஒரு சின்ன ஏகம். என்ன ஏக்கம் அப்படின்னா எங்கள் அப்பாவுக்கு மட்டும் கிடையாது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஏற்படக்கூடிய ஒரு ஆசை தான். என்ன ஆசை அப்படின்னா எங்கள் அப்பாவுக்கு பிறந்தது எல்லாமே வெறும் ஆம்பளை பிள்ளைலாம் பிறந்துருச்சான். பொம்பளை பிள்ளை வேணும் அப்படின்னு எங்கள் அப்பாவுக்கு ஆசை. ஒரு குடும்பத்தில் வரிசை ஆம்பளை பிள்ளையாவே பிறக்கும். அவங்களுக்கு ஆசை இருக்கு பெண் குழந்தை இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு. கண்டிப்பா வரிசையை பொம்பளை பிள்ளையாவே பிறக்கும். அவங்களுக்கு ஆசை இருக்கு ஆம்பளை பிள்ளை இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு. ஆமா எந்த புள்ள இருந்தா தான் என்ன, இருக்கிறத வச்சுக்கிட்டு ஆமா இல்ல கேட்கல இல்ல இருக்கிறத வச்சு அப்படியே வாழ பழகிக்கணும் முதல்ல. ஆனா இந்த மனசு போதும் என்ற மனமே பொன் செய்யும் மனமா. இந்த மனசு யாருக்கிட்ட இருக்கணும், உலகத்தில் மனிதர்களாக பிறந்திருக்கக்கூடிய நம்மளுக்கு மட்டும்தான் எதிர்மறையான சிந்தனைகள் எல்லாமே. என்ன கொடுத்தாலும் போதும்னு சொல்லுவோமா, போதும்னு சொல்லவே மாட்டோமா. ஒரு மனிதனுக்கு ஆசை இருக்கலாம், ஆசை இல்லாத மனிதன் அறையும் மனிதனுக்கு ஒரு ஆசை இருந்தாதான் ஒரு லட்சியமாகப்பட்டதை போய் நம்ம என்ன பண்ண முடியும், அடைய முடியும். ஆசை இல்லைனாக்க அறையும் மனிதனுக்கு சமம் சொல்லியிருக்காங்க. அதனால அதே பேராசை ஆயிடக்கூடாது. பேராசை பெருநஷ்டத்தை போய் முடிஞ்சிருமா. அப்பேற்பட்ட மனசு பாருங்க, அது இருந்தா இது வேணும், இது இருந்தா அது வேணும். மனம் ஒரு குரங்கு, இந்த குரங்கு சும்மாவே இருக்காது, அங்கிட்டு இங்கிட்டு தாவிக்கிட்டே இருக்குமா. அப்பேற்பட்ட மனசு நம்மளுடைய மனிதர்களுக்கு உண்டான மனசு ஒரு நிலையற்றது. அப்படியே அலப்பாயும். ஒரு இடத்துல கட்டுப்படுத்தி நம்ம வைக்கணும் அப்படின்னா முடியவே முடியாது. ஆமா, அப்படியே அலப்பாஞ்சுக்கிட்டே இருக்கும். அது இருந்தா இது வேணும். ஆமா, அப்படிலாம் இந்த மனசு. மரஞ்செடி கொடிகளுக்கு ஓரறிவு, புழுப்பூச்சிகளுக்கு ஈரறிவு, நீரில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கு 3 அறிவு, பறவை இனங்களுக்கு 4 அறிவு, விலங்கினத்திற்கு 5 அறிவு, நம்மை போன்ற மனிதர்களுக்கு 6 அறிவு. இந்த 6 அறிவு ஏன் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னா
எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, இங்கே போகணும் இங்கே போகக்கூடாது அப்படின்னு ஒரு வாழ்க்கைக்கு வழிவகை தரக்கூடியது இந்த 6வது அறிவான இந்த பகுத்தறிவு. ஆனால் மனிதர்களுக்கே உண்டான இந்த பகுத்தறிவு எத்தனை மனிதர்களுக்கு வேலை செய்யுது அப்படின்னாக்க ரொம்ப கடினமான விஷயம். 4 அறிவு கொண்டது பறவை இனங்கள். ஒரு காகத்துக்கு சாதம் வைங்களே, 10 காகத்தை கூட்டிட்டு வந்து ஒற்றுமையாக சேர்ந்து சாப்பிடுமா. ஒரு காகம் இறந்துட்டான், காக கூட்டமே ஒன்றிணைந்து அந்த இடத்துல அப்படியே கூடி நிற்கும். அப்படி ஒற்றுமையாக வாழக்கூடிய தன்மை இந்த உலகத்தில் 4 அறிவு கொண்ட பறவை இனங்களுக்கு உண்டு. நம்மளாம் பாருங்க, ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்தால் போகிறோம், ஒரே ஒரு தடவை தான் பிறக்க போகிறோம், மறுபடியும் பிறக்க போகிறோமா, ஒன்றாக சேர்ந்திருக்க போகிறோமா. ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்தால் போதும், ஆத்தாடி நம்ம பேசுகிற பேச்சு இருக்கே, இனிமேல் உனக்கு எனக்கு எதுவுமே இல்லைன்ற மாதிரி அப்படிலாம் பேசுவோம். அப்படிலாம் இருக்கு. அப்பேற்பட்ட மனசு பாருங்க, எதையுமே தாங்கிக் கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது, அதை இருக்கிறத வச்சு வாழ பழகிக்கணும் அப்படின்ற. ஆனால் அந்த மனசு யாருக்குமே கிடையாது. யாருக்கு? எல்லாம் 4 அறிவு 5 அறிவு எல்லாமே ஒன்றாக வாழும், விட்டு கொடுத்து வாழும், தன்மை மாறாமல் வாழும். ஆனால் நம்ம மட்டும்தான் உலகத்தில் எதுவுமே விட்டு கொடுக்காம நம்மளுடைய நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு நம்ம வாழக்கூடியது நம்ம. ஆனால் 6 அறிவு நம்மளுக்கு ஒரு அறிவு கூட. ஆமாம், அப்பேற்பட்ட நிலை இருந்தாலும் எங்கள் அப்பா நாட்டுக்கே மன்னனாக இருந்தாலும் தகப்பன்ற முறையில் அவருக்கு ஒரு ஆசை, பெண் குழந்தை வேணும் அப்படின்னு முருகன் நேர்த்திக்கிட்ட வச்சுக்கிட்டாரு. முருகா, எனக்கு ஒரு பெண் குழந்தை கிடைச்சா அதை காட்டில் விட்டு தனி விதைத்து அறுவடை செய்து அந்த பிள்ளை கையாலே படைக்க வேணும் முருகா அப்படின்னு எங்கள் அப்பா வச்சு நேர்த்திக்கிட்டேன். தாகிர் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று பொண்ணு ஏற்றது போல் எங்கள் அப்பா சொன்ன வாக்கு அப்படியே நிறைவேற்றணும் அப்படின்னு வந்திருக்கேன். இருந்தாலும் கூட அதே நேரத்தில் என்னுடைய மனசில் ஏகப்பட்ட ஆசைகள்லாம் இருக்குது. இன்றைக்கு நேற்றைக்கு வந்ததில் அந்த ஆசைகள் இன்றைக்கு இந்த உலகத்தில் பிறந்தோம் அன்றைக்கே ஏற்படுகின்ற ஆசை 50லும் ஆசை வரும், ஆசையுடன் பாசம் வரும், இதில் அந்தரங்கும் கிடையாதம்மா. நாள் செல்ல 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 சுகண்டானம்மா, உங்கள் நாள் செல்ல 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 சுகண்டானம்மா. அம்மம்மா 50லும் ஆசை வரும். ஆசை யாரை விட்டுச்சு? 50 வயசுல முடியாத வயசுல கூட பாருங்க இந்த ஆசை நம்மளை விட்டு போகுதா? போகவே போகாது. ஆனா காதல் வரும். காதல்ல பல வகையான காதலாம் இருக்கு. சிறு வயதில் ஏற்படுகின்ற காதல் ஒரு விதமான விளையாட்டுத்தனமாக நம்மளை அறியாமல் ஏற்படக்கூடிய ஒரு காதல். அறியாத வயசுல அறியாமல் வர்ற காதல். இப்போ என்னுடைய வயசில் ஏற்பட்ட காதல், இந்த காதலுக்கான பாருங்க உலகத்தில் எதுக்கு வேணாலும் மருந்து இருக்கு. இந்த காதல் இந்த நோய்க்கு மட்டும் மருந்தே கிடையாது. ஆமாம், யார் என்ன சொன்னாலும் கேட்கவே கேட்காது. இங்கே போகாதன்னா போகணும். எனக்கெல்லாம் அப்படிதான். நான் கொஞ்சம் வித்தியாசம் வேணாலும் போகாத ஆள் பார்க்காத அப்படியே அமைதியாக இருப்பேன். நான் எந்த பக்கம் போகிறதில்ல. நாங்கள்லாம் போகாதன்னா போகணும்னு தோணும். சின்ன பிள்ளைங்களுக்கு இங்கிட்டு போகிறோம். ஆமாம், சொல்லி வளர்ப்பாங்க சின்ன பிள்ளைங்களுக்கு போகக்கூடாது அப்படின்னு இதையா சொல்லி பயமுறுத்தி வைப்பாங்க. இந்த பிள்ளைங்க என்னமோ இருக்கு, போகணும் போகணும் அப்படியே தோணிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி என்னமோ இருக்கு. ஆனால் உள்ள அங்கே போய் பார்த்தா எதுவுமே இருக்காது. எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல. ஆனால் அந்த காத்திருப்பது ஒரு சுகம். கடைசியில் எதுவுமே இல்லாட்டியும் பரவாயில்ல. என்னமோ இருக்கு இருக்கு இருக்கு. சில வாழ்க்கையெல்லாம் அப்படிதான் ஓட்ட வேண்டியது இருக்கு. என்னமோ இருக்கு 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 அப்படின்னு அப்படியே இந்த சுவாரஸ்யத்திலே வாழ்க்கை போய்கிட்டே இருக்கு ஒரு சில விஷயங்களுக்கு. ஆமாம், அப்பேற்பட்ட ஒரு காதல் சிறப்பான காதல், தெய்வீகமான காதல், வித்தியாசமான காதல். இது மனிதர் உணர்ந்து கொள்ள மனிதர் காதல் அல்ல. அதையும் தாண்டி ஒரு புனிதமான காதல். என்னுடைய காதல் வித்தியாசமான காதல், அதே நேரத்தில் தெய்வீகமான காதல். பார்த்தீங்களா, இந்த காதல் இருக்குல்ல 50லும் ஆசை வரும் சொல்றீங்கல்ல. ஒரு காதல் ஒரு மனிதனுக்கு 50 வயசுல தான் தேவைப்படும். இப்போ நல்ல வயசா இருக்கும். வயசுல நம்மளுக்கு எதுவுமே யார் இருந்தானா யாரு போனா எதுவுமே தெரியாது. நல்ல ரத்தம். அப்பெல்லாம் நம்மளுக்கு என்ன பண்ணும்? எதுவுமே தோணாது, எதையும் மதிக்க மாட்டான், கேட்க மாட்டான், வச்சுக்க மாட்டான். அந்த மாதிரி நல்ல ரத்தம் இருக்கான். கடைசி இந்த 50 வயசுல பார்த்தீங்கன்னா நமக்கு முடியாது. அப்பதான் ஆகா நம்மளுக்கு ஒரு துணை இல்லையே அப்படின்னு மனம் ஏங்கும். அப்ப அந்த 50 வயசுல தான் நம்மளுக்கு என்ன பண்ணும்? அன்பான ஒரு துணை வேணும். அந்த முடியலையே, அந்த அன்பான துணை வேணும் அப்படின்னா அன்பான காதல் இருக்கணும் முதல்ல. ஆமா, இல்லறம் என்று சொல்லக்கூடிய நல்லத்தை கடைசி வரையாக மனைவியாக இருந்தாலும் அன்பு, காதல், பாசம், நேசம் எல்லாத்தையுமே கொடுத்துக்கிட்டே இருக்கணும். யாருமே இப்ப கண்டுக்கிறதே இல்லை. தாலியை கட்டியாச்சுன்னா வீட்டுல கொண்டாந்து போட்டாச்சு, இனிமேல் நம்மளுக்கு என்ன? மலரைத்தானே நான் பறித்தது, கை முள்ளி நீதி நிகழ்ந்தது, உறவைத்தானே நான் நினைத்தது, இந்த பிரிவு வந்து ஏன் நினைத்தது. வெட்டிக்கார் வாயை திறக்க விட மாட்டேங்கிறாரு. வாயை திறந்தா ஒரு பாட்டு பார்த்தீங்களா, எல்லாருக்கும் தத்துவ பாட்டு. என்ன அப்படின்னா எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்காரு. அனுபவம் கூட எல்லாத்தையும் அனுபவிச்சு ஆத்தாடி. ஏன்னா ஒரு மனிதன் அதெல்லாம் அனுபவிச்சாத்தான் இப்படி எல்லாம் நான் பாட முடியும். நீங்க காதல்ல நீங்க காதலிச்சிக்கல இல்லம்மா, அந்த தெருவுக்கு இல்ல காதலிக்காம இப்படி எல்லாம் எப்படி நீங்க சொல்ல முடியுது? நீங்க பட்டு பட்டுன்னு காதலுக்கு கண்கள் இல்லை மாடி, கண்ணுக்குள்ள உன்ன வச்சேனா. அவ்வளவு விஷயம் இருக்குமா? உங்களை விட்டா என்ன காதல் பண்ண விட மாட்டீங்க. என்னுடைய காதலை யாரும் குறிக்க வரக்கூடாது.
ஆமா சரி, என்னோட காதல பெரிய காதலா இருக்கும் போல எந்த காதல் இருக்கட்டும், ஆனா ஜெயிக்க முடியாது என்னைய. என்னுடைய காதல் அப்பேற்பட்ட ஒரு காதல், என் காதலை சொல்ல வேண்டும். எப்பேற்பட்ட காதல் தெரியுமா? மலரே குறிஞ்சி மலரே, குறிஞ்சி மலரே, அழிவு சூட நீ மலர்ந்த கருள் கொடுத்தவனை சுரடைபதம் செய்த சுப்பிரமணிய கடவுளை ரேகேசூர் சாமம் அதர்மணம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்களுக்கும் தலைவன் நான் என்று அகந்தை கொண்ட பிரமனை சிரசில் கொட்டி சிறையில் அடைத்தவனை சிந்தையில் என்று ஆணவம் மாய்கை கண்மம் என்று மும்மலத்தையும் அறிந்தவனை இகபரம் அருள் தரும் ஆதிமூலமே ஐயனே என்னை அருள்வாயாக மருகா 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 சொல்லிக்கொண்டே போக வேண்டும். அவருடைய பெருமைகளையும் சிறப்புகளையும் எத்தனை பெருமைகளுக்கும் சிறப்புகளுக்கும் சொந்தக்காரருடைய முருகன் இந்த உலகத்தில் எத்தனையோ மொழிகள் உண்டு. அத்தனை மொழிகள் இருந்தாலும் கூட எந்த ஒரு மொழிக்குமே இல்லாத ஒரு தனி சிறப்பு நமது தமிழ் மொழிக்கு மட்டுமே உண்டு. அதனால தான் தமிழ் கடவுள் அப்படின்னு முருகனை நம்ம எல்லாமே வணங்குறோம். அந்த உலகத்தில் எல்லாருக்கும் தெய்வங்களை உண்டு, இஷ்ட தெய்வங்கள், குல தெய்வங்கள், எல்லாருக்கும் எல்லா தெய்வங்களும் உண்டு. இருந்தாலும் கூட யாரை கேட்டாலும் உங்களுக்கு யாரை எந்த தெய்வத்தை பிடிக்கும்னா முருகனை தான் சொல்லுவாங்க. அந்த தமிழகத்தில்
முருகனுடைய பக்தர்கள் கூடிக்கிட்டே இருக்கே தவிர குறைய வாய்ப்பே கிடையாது. அப்பேற்பட்ட தமிழர்களுக்காக, தமிழ் மக்களுக்காக, தமிழ் மொழிக்காக ஒரே ஒரு கடவுள், தமிழ் கடவுள். திரேதாயகம் துபாபரயுகம் கலியுகம் 4 யுகங்களில் இந்த கலியுகத்துக்கு மட்டும்தான் கலியுக கந்தனாக தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறார் நம்மளுடைய முருகன். அப்பேற்பட்ட அந்த அன்பு கடவுளை வணங்க வேண்டும். அறிவை கொடுக்கக்கூடியவர், தெளிவை கொடுக்கக்கூடியவர், செல்வங்களை கொடுக்கக்கூடியவர், தேவை அறிந்து செயல்படக்கூடிய தன்மை இந்த உலகத்தில் முருகனுக்கு மட்டும்தான் உண்டு. முருகன்கிட்ட போய் நம்ம அது வேணும் இது வேணும் எதுவுமே கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. முருகா முருகா முருகான்னு சொன்னால் போதும். ஒரு நாளைக்கு முருகான்னு 3 தடவை செஞ்சால் எத்தனை அப்படியே யுகங்களாக கூட பாவங்கள் செஞ்சிருந்தாலும் கூட அப்படியே பறந்து போயிருமா, அவ்வளவு பாவமும். அப்பேற்பட்ட வெள்ளமே இந்த முருகா என்ற அந்த ஒற்றை சொல்லுக்கு இருக்குது. இப்போ முருகான்னு சொன்னால் போதும், நம்மளுக்கு என்ன வேணுமோ அவளுக்கு தெரியும். கேட்காமலே என்ன பண்ணுவார், நம்மளுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவர். ஒரு மனிதனுக்கு தலையெழுத்தாகப்பட்டதை ஒரே ஒரு தடவை தான் எழுத முடியும். அழித்து எழுத முடியுமா? தலைவிதி எல்லாம் ஒரு கஷ்டம் தான் சொல்லுவான். நமக்கு தலையெழுத்து அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அப்பேற்பட்ட தலையெழுத்தை கூட மாற்றி எழுதக்கூடிய வெள்ளமே இந்த உலகத்தில் முருகனுக்கு மட்டும் தான் உண்டு. பிரம்மனாகப்பட்டவன் எல்லாத்தையும் படிக்கக்கூடிய, உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் படைக்கக்கூடிய தன்மை பிரம்மனுக்கு உண்டு. அப்போ பிரம்மனுக்கு ஒரு நேரத்தில் ஓம் என்ற பிரணவ பொருளுக்கு விளக்கம் தெரியாத காரணத்தினாலே சிறையில் கொட்டி சிரசில் கொட்டி சிறையில் அடைச்சிடுவார் முருகன். அப்போ உலகத்தில் படைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அப்படியே இருந்துருச்சு. முருகன் என்ன பண்ணுறாரு, நம்ம படைக்கல அப்படின்னு முருகன் அவரே படைக்க ஆரம்பிச்சிட்டார். அப்போ தான் வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக எல்லா காய்களையும் மேல் நோக்கி விளையக்கூடியது எல்லாமே முருகன் படைத்தது. அப்பேற்பட்ட அதிசயமான வித்தியாசமான எல்லாவற்றையும் படைத்தார். அப்போ தலையெழுத்து எழுதுறாரு. எழுதும் பொழுது கொஞ்சம் இடமிட்டு எழுதுறாரு. ஏன்னு கேட்குறாங்க, ஏன் முருகா எழுதும் பொழுது இடமிட்டு எழுதுறீங்களே, என்ன காரணம் அப்படின்னு. இடமிட்டு ஏன் எழுதுறேன் அப்படின்னாக்க இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாமே மக்கள் என்னுடைய பக்தர்கள் எல்லாமே இப்போ ஏதாவது ஒரு கஷ்டம் வறுமை ஒரு கஷ்டம் வந்தால் என்ன பண்ணுவோம், தெய்வத்தை தான் முதல்ல நோக்கி போவோம். முருகா என்னை காப்பாற்று, காளியாத்தான் என்னை காப்பாற்றானா. உண்மையிலுமே ஒரு மனிதன் நம்ம எல்லாமே சுயநலம் தான். உலகத்தில் சுயநலம் இல்லாத மனிதன் நம்மளுக்கு தான் அந்த சுயநலம் எல்லாமே இருக்குது. நம்ம எப்போ தெய்வத்தை நினைக்கிறோம், நம்மளை படைத்த கடவுளுக்கு, நம்மளை காக்கக்கூடிய கடவுளுக்கு, வாழ்வழிக்கக்கூடிய கடவுளுக்கு எப்போ நம்ம தெய்வத்தை நம்ம நினைக்கிறோம். நம்மளுக்கு ஏதாவது வறுமை கஷ்டம் ஏதாவது வேதனை வந்துருச்சுன்னா அப்போ தான் இங்கேருந்து காவடி எடுக்கிறேன், பால் கூட எடுக்கிறேன், என்ன தீ மிதிக்கிறேன் அப்படின்னா அப்போ தான் நம்ம நேர்த்திக்கடை நம்ம கேட்காமே நம்ம போய் நேர்த்திக்கடை வச்சுறோம். சாமிக்கு நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அது லஞ்சம் அப்போவே கொடுத்துறோம் நம்ம. ஆமாம், இல்லைன்னா நம்ம போகிறதே கிடையாது, தெய்வத்தை நினைக்கிறதே கிடையாது. அப்போ தான் முருகன் சொல்கிறாரா, ஏதாவது ஒரு கஷ்டம் வேதனை அப்படின்னாக்கா என்னை தேடி வருவார். என்னை தேடி வரும் பொழுது உங்களுக்கு நான் அப்போ என்ன பண்ணணும், நல்லது செய்யணும், அந்த கஷ்டத்தை போக்கணும், அவங்களுக்குள்ள வறுமையை போக்கணும். அதனால தான் இந்த இடத்தை விட்டு நான் எழுதுறேன், இந்த இடத்துக்குள்ள தான் உங்களுக்கு வேண்டியதை நான் கொடுக்க முடியும் அப்படின்னு இடம் விட்டு எழுதினாரா முருகபெருமான். அப்பேற்பட்ட தலையெழுத்தை மாற்றக்கூடியவர். ஆமாம், அப்பேற்பட்ட முருகனை வணங்க வேணும். நான் எதற்காக வந்திருக்கேன் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துறேன். நான் பாட்டுக்கு வந்து காதலிக்கிறேன்னு நான் புலம்பிக்கிட்டே இருக்கேன். யாரை காதலிக்கிறேன்னு தெரியல, ஏன் புலம்பிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியல. ஆமாம், நான் புலம்புற விஷயம் இருக்கு, தெரியுமா தெரியாதா, காதலை கேட்குதா கேட்கலையா அப்படின்னு கூட தெரியல. ஒரு தலை காதலாக போயிருவோம், உள்ள இருக்கக்கூடாது, இருதலை காதலாக ஆக வேண்டும். யாரை காதலிக்கிறேன் தெரியுமா? யார் அது? அவர் தான் காதலிக்கிறேன். அவர்னா யார்? இவ்வளவு நேரம் எவ்வளவு சொன்னேன், அவர்தான். எவருமா? முருகனை காதலிக்கிறேன், அவரை கல்யாணம் பண்ணணும். முருகனா? ஆமா. என்ன முருகனா உங்களுக்குலாம் ஒரு மாதிரியா இருக்கு, என்ன அதிர்ச்சியா இருக்கு? அந்த முருகனா திருப்பணத்துல ஒரு டீ கடை வச்சிருக்காரு பாருங்க. ஓ, டீ கடை. நான் போய் டீ ஆத்த சொல்றீங்களா? டீ கடை இல்லம்மா, டீ கடை பக்கத்துல ஒரு முருகன் சிலையை பார்த்தேன். நீயமா அது தப்பா நினைக்கிறேன். உலகமே கையெடுத்து வணங்கக்கூடிய என்னுடைய பிள்ளை கடவுளான முருகப்பெருமான் அவர் தான் காதலிக்கிற, அவர் கல்யாணம் பண்ணணும். அதனாலதான் ஆரம்பத்தில் சொன்னேன் வித்தியாசமான காதல் அப்படின்னு. என்னுடைய காதல் வித்தியாசமான காதல், காதலிக்கிற வித்தியாசமானவர், என்னுடைய குடும்பம் வித்தியாசமான குடும்பம்.